வணக்கம். விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். Anak India anak saya, anak Melayu anak saya, anak Cina anak saya என ஒவ்வொரு முறையும் பொதுமக்கள் மத்தியில் உரிமையோடு பேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை கவனிக்காமல் எங்கே போனார்? அவர் சார்ந்த மத பிரச்சனை என்றால் அவரின் தலையீடு உடனடியாக இருந்து வருகிறது. ஆனால் பிறர் மதத்தினர் விவகாரம் என்று வந்தால் பிரதமரின் கண்டும் காணாத போக்கு மனதுக்கு வேதனையை தருகிறது. அவ்வாறான இந்து சமூகத்தின் குரலாக எழும்பி அவ்வாறு கேள்வி எழுப்பிய மலேசியா இந்து சங்க தலைவர் சங்க பூஷன் தங்க கணேசன் இந்து மத கடவுளை ஜம்ரி வினோத் மற்றும் அவரை பின்தொடர்ந்து மேலும் சிலருக்கு தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி வரும் வேளையில் அவ்விவகாரம் தெரிந்தும் தெரியாமல் இருந்து வரும் பிரதமரின் அந்த ஒரு தலைப்பட்ச போக்கு இந்து சமூகத்தை வேதனையடைச் செய்துள்ளது என பொங்கி எழுந்தார். இந்த விவகாரம் நம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள வேளையில் இதன் தொடர்பாக தங்க கணேசன் தலைமையில் மலேசியா இந்து சங்கம், மலேசியா இந்து தர்ம மாமன்றம், சமூக சமய இயக்கங்கள், ஆலயங்கள் என 70க்கும் மேற்பட்ட அமைப்புகளுடன் சமூக சமய ஆய்வாளர்கள் ஒட்டுமொத்தமாக கூறியவாறு இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இங்கு தேசிய நீதித்துறை முன்புறம் தங்களின் ஆதங்கங்களை வெளிப்படுத்தி அதே வேளையில் தேசிய நீதித்துறையிடம் மனு ஒன்று வழங்கினர். இந்து மதத்தை இழிவுபடுத்துவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. யாராக இருந்தாலும் அவர் நிச்சயம் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என அங்கு கூடியிருந்தவர்கள் ஒரு சேர குரல் எழுப்பினர். மேலும் ஜம்ரி உட்பட சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலர் தொடர் போலீஸ் புகார்களை அவர்கள் மீது செய்யப்பட்ட போதிலும் ஜம்ரி உட்பட மற்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதில்லை. போலீஸ் தரப்புக்கு தடையாக இருப்பது யார் என்று அங்கிருந்து மேலும் சிலர் கேள்வியை எழுப்பினர். மக்களோடு மக்களாக இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவும் கலந்து கொண்டு இந்து சமூக அமைப்புகளின் கோரிக்கைகளை ஆதரித்து தமது ஆதரவை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இந்த ஒற்றுமை போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்திய சமூகத்திற்கு பிரச்சனை என்றாலே ஒன்றிணைய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எந்த விதமான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. இதுவரை இன்றைய வரை பிரதமர் எந்த விதமான பதிலும் கொடுக்காம இருக்கிறாரு. ஆனால் மற்ற சமயத்து சம்பந்தமான விஷயங்களாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை இருக்கிறார். ஏதோ அவரோட சமயமாக இருந்தால் அது நடவடிக்கை இருக்கின்றது. நம்முடைய இந்து சமயம் அல்லது மற்ற சமய சார்ந்த சோதரர்களாக இருந்தால் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கோடு இருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மிக வருத்தப்படுகின்றோம். நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது என்னோட பிள்ளை, அண்ணா இந்தியா அண்ணா சாயா, அண்ணா மலாயு அண்ணா சாயா, அண்ணா சீனா அண்ணா சாயா அப்படிங்கிறாரு. ஆனால் இன்றைக்கு என்ன சாயா 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 ஒன்றுமே சாயா இல்லாமல் இருக்கின்றது. சாயா தான் ஊசி கொண்டிருக்கின்றார். ஆக தயவு செய்து நம்முடைய மாண்புமிகு கணபதி ஐயா வந்திருக்கிறாங்க, நமக்கு ஆதரவு கொடுக்க அவருக்கு வேலை நன்றி. நாங்கள் என்ன கேட்கிறோன்னா, நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை பேசப்பட்டிருக்கு, ஆனால் போதாது, மக்களவையில் பேசப்பட வேண்டும். அங்க பேசப்பட்டாதான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இந்த வேலையில ஐயா மாண்புமிகு அவருடைய ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றோம். கேபினெட்ல பேசப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம். அது மாத்திரமல்ல, வழங்கப்பட்ட மனு சசி அவர்கள் நமக்கோடு, சசி மட்டுமில்ல அவரோட அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், சசி நம்ம இப்ப மலேசிய இந்து சங்கம் கண்டிப்பாக மலேசிய இந்து சங்கம் மற்ற அனைத்து சமய இயக்கங்களும் என்ன நடந்தாலும் சரி நாட்டில் இனிமேல் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி கேள்வி எழுப்புவோம் என்பதை இந்த வேலையை